இன்னைக்கு ராஜா ராணி டாஸ்க்கு ஒரு வழியா முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனது இல்லாம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கேரக்டர்ல பண்ணாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் கொஞ்சம் வொர்ஸ்ட்டா தான் பிஹேவ் பண்ணாங்க. கேர்ல்ஸ் கேங் பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாய்ஸு நம்மள புல்லி பண்ணி தான் அவங்க இந்த கேம் டாஸ்க்கே விளையாடியிருக்காங்க. ஒரு விதத்துக்கு மேல போய் இவங்க டாஸ்க் விளையாடுறோம்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிறத எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. தூக்குறது மட்டும் இல்லாம, இப்படியும் அப்படியும் சொல்லி ரூல் பிரேக் பண்ணாங்க. ஸோ ரூல் பிரேக் எல்லாம் ஓகே தான். ஆனா மஞ்சரி இந்த கேப்டனா இருக்கும்போது இதெல்லாம் தேவையா? என்ன பண்ணியிருந்தாலும் ஓகே தான். ஆனா பாய்ஸ் கேங் பொறுத்தவரைக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் இந்த டாஸ்க்குமே வின் பண்ணியிருக்காங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் பாய்ஸ் டீம் ஓகே தான் சொல்லிட்டு இருக்காங்க. மஞ்சரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ராணவ் ஒரு மக்கு. அவன் என்ன யோசிச்சிருக்கான்? ஒண்ணுமே பேச தெரியல. ராஜான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தான். ஒண்ணுமே பண்ணவே இல்ல. மத்தவங்கள ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித் வெறும் வேஷம் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தான். அவன்லாம் ஒண்ணுமே பண்ணவே இல்ல. அதே மாதிரி தீபக் ஏதோ கொஞ்சம் பண்ணாரு. ஜெஃப்ரி அவனோட கேரக்டர்ல மட்டும்தான் இருந்தாரு. ராணா பொறுத்த வரைக்கும் எதுவுமே பண்ணலனாலுமே அவன் ஓட்டிங்ல கொஞ்சம் ஜாஸ்தியா கூட இருக்கலாம். ஹைல இருக்கலாம். ஏன்னா ஏதோ பண்ணிட்டு மக்களுக்கு பிடிக்க தான் செய்யுது. அதே மாதிரி வர்ஷினியுமே அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஏதோ க்யூட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. முகத்துக்கு நேராக பண்ணிடுறாங்க, பேசுகிறாங்க. அது சில பேருக்கு பிடிக்கும். நான் உள்ளே வரும்போது ஒரு கணிப்பு இருந்துச்சு. இப்போ அது வேற மாதிரி இருக்கு. ரயானுமே கொஞ்சம் டாப்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதா பண்ணிட்டு அவனுமே டாஸ்க்ல விளையாடிட்டு இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ் தான் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. சாச்சனா கேட்குறாங்க, நான் தான் வீக்காக இருக்கேனா? ஏன்னா ஜெஃப்ரி இவங்க எல்லாருமே நம்மளை புள்ளி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம புள்ளிலாம் பண்ணவே இல்லை. நம்ம என்ன இருக்கோ மனசார நம்ம பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி நமக்குள்ள டாஸ்க் வரும்போது ராணியை புகழும் போது நம்ம எந்த இடத்துலையுமே தப்பாவன்னு புகழல. அதே மாதிரி சௌந்தர்யாவும் அதே தான் பண்ணாங்க. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் ஒரு சக்கரைன்னு சொன்னாங்க. அதுவுமே ஸ்வீட்டாக தான் இருந்தது. தர்ஷிகாக்கு ரொம்பவே பயமா இருக்கான். இந்த வீக்கு இவங்க ஒருவேளை போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு அதுவுமே டவுட் வருது. ஆனா இவங்கள பொறுத்த வரைக்கும் வெளியில என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அன்ஷிதா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல அப்படிலாம் இருக்கவே இருக்காது. சாச்சனா ஒரு சில இடத்துல கேரக்டரை விட்டு மேலே போயிட்டாங்க. ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்களாம். ஏன்னா பாய்ஸ் டீம் அந்த அளவுக்கு இவங்களாம் மாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். ஸோ இவங்க எந்த காரணத்தை கூட மாக் பண்ணாமல் இந்த கேம் டாஸ்க்கை விளையாடி இருந்திருக்காங்களாம். ஜெஃப்ரி எல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருந்தான். எனக்கு சுத்த மாதிரி மரியாதையே கொடுக்கல. எனக்கு என்னவோ தெரியல, யார் போவாங்கன்னு தெரியல. நானா கூட இருக்கலாமா? ஒருவேளை நான் போகிறதா இருந்தால் இந்த வீட்டில் இருக்க சர்க்கரை எல்லாமே சாப்பிட்டு தான் போவேன். சுனிதாவும் அதே தான் பண்ணாங்க. அவங்க கடைசியாக போகும்போது டீ இந்த வீட்டில் கிடைக்கவே மாட்டேங்குன்னு சொன்னாங்க. கடைசியில் நான் தான் டீ போட்டு கொடுத்தேன். ஸோ நான் அதை சாப்பிட்டுட்டு நான் எல்லாமே முடிச்சுட்டு தான் இந்த வீட்டை விட்டு போவேன்னு சொல்கிறவங்க, நான் விளையாட மாட்டேன், எனக்கு சாப்பாடுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சாச்சனா சொல்லிட்டு இருக்காங்க. ஜாக்லின் இந்த கேம் ஏதோ நல்லா விளையாடிட்டு இருக்கா. அன்ஷிதா என்ன பண்ணான்னு தெரியல. தர்ஷிகா ஏதோ ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்தாங்களாம். ஸோ இப்படி இருக்க யாரோ ஒருத்தங்க இந்த டாஸ்க்கை வின் பண்ணுறதுக்கு பதில் இவங்க வின் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்கள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.